அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செய்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. திருக்குர்ஆனில் 100 என்ற ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. நிச்சயமாக நாமும் படிக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் படிப்பிக்க வேண்டும். அற்புதமான அத்தியாயம். செய்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சூரா நூரை சொல்லிக் கொடுங்கள். பெண்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். எங்கே ஓதுறது பெருசாக இருக்கின்றது, எங்கிட்டு போய் அதிலிருந்து படித்து கொடுக்கிறது, அதிலிருந்து கருத்தை எப்படி உள்வாங்கிக் கொள்வது, எவ்வளோ செய்தி இருக்கின்றது. சின்ன சூறாதான். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள் வாசிக்க வேண்டிய, பெண்கள் உள்வாங்கக்கூடிய, பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் பதிவு செய்ய இருக்கின்றார். அதில் முக்கியமான ஒரு செய்தி இருக்கின்றது. கடைசி வரை தொடர்ச்சியாக பாருங்கள். சிறந்த நட்பன் உங்களுக்கு கிடைக்கும் என நம்புகிறேன். ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார் விஷயத்தில் ஏற்பட்ட ஒரு அவதூறு. அந்த அவதூறு களைவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 10 வசனத்தை தந்தான். என்ன அவதூறு? நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், ஞாபகம் இருக்கும். நான் ஒரு கோடு மட்டும் போட்டு காட்டுகின்றேன். போருக்கு போய் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் போய்விட்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அம்மாவும் சுயத்தேவையை முடிச்சுக்கிட்டு வருகின்றார்கள். எல்லாரும் காலி. கடைசியில் எல்லாத்தையும் பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டவர் ஏதாவது தவறுவிடப்பட்டதா என்பதை பார்ப்பதற்கு நியமிக்கப்பட்ட சஃப்வான் மட்டும்தான் இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு தோழர், சஹாபி. இவர்கள் ஆயிஷா அம்மாவை கண்டு இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார் என்பதை உறுதி செய்து தான் வந்த ஒட்டகையை மேல் அமர்த்தி வைத்து அதன் மேல் ஆயிஷா அம்மாவை உட்கார வைத்து கீழே பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்தார்கள். ஒட்டகத்துடைய கயிறை பிடித்து கொண்டு நடந்து வந்தார்கள். மதீனாவுக்குள் என்ட்ரி ஆகும் பொழுது முனாஃபிக்கள் எல்லாம் லட்டு சாப்பிட மாதிரி இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி அல்வா சாப்பிடுகின்ற மாதிரி. என்ன எல்லாரும் போயாச்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார் ஒட்டகத்து மேல் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். கீழே வரது ஒரு அந்நிய ஆண், சஃப்வான். இதை அப்படியே முடிச்சு போட்டார்கள். பொதுவாக தானே, இயல்பு தானே, நல்ல விஷயம் ஸ்லோவாக போகும், அதே கெட்ட விஷயம் அப்படி தாறுமாக பரவும் இல்லையா? தீயா பரவும். இப்படி தீயாக பரவியது. மதீனா முழுக்க நாயகத்தின் துணைவியார் அன்னை ஆயிஷாவையும் ஹஜ்ரத் சையதுனா சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு இணைத்து தப்பாக பேசி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சி நீண்ட பட்டியல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவருக்கெல்லாம் உலகத்திலும் சோதனை கொடுத்தான், ஆகிரத்திலும் நிச்சயமாக அதற்கான வேதனை கொண்டு என குர்ஆன் சொன்னான். இந்த நிகழ்ச்சிக்கு அல்லாஹ் பாடம் சொன்னான். ஆயிஷா அம்மா எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அவங்க பத்தினி, 10 மாத தங்கம். அவர்கள் ஒரு தூசு கூட அவர்கள் மீது படவில்லை. அவ்வளவு தூய்மையானவர்கள். ஏன்னா தூய்மையாக இருப்பதனால்தான் நான் நாயகத்துக்கு அல்லாஹ் துணைவியாக தேர்வு செய்தான். நாயகத்துக்கு மனைவியாக அல்லாஹ் தேர்வு செய்தான். அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட முடிவு அது. எனவே அவர்கள் 100% தூய்மையானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 10 வசனங்களை கொடுத்து சொன்னான். இதில் என்ன செய்துன்னா, இந்த வசனங்களை துவங்கும்போது அல்லாஹ் துவங்குகிறான். பாருங்கள் நபியே, அவதூறாக உங்கள் துணைவியர் மீது இட்டுக்கட்டி தேவையில்லாத பழி சுமத்தி கொண்டு சில மக்கள் இந்த தெருவில் ஊரில் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். இதை தீங்கு கெடுதி என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இது தீங்கு கெடுதி என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இது நன்மை என்றார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இது நல்லது என்கின்றான். எப்படிங்க நன்மை? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை மீது இப்படி பழி சுமத்திட்டு இருக்கின்றார்கள். பொறுக்கமா? நமக்கு தாங்குமா? தாங்காது. அல்லாஹ் சொல்கின்றான் நன்மை என்று. எப்படி நன்மை தெரியுமா? நாயகம் இருக்கும் காலத்திலே இந்த நிகழ்ச்சி நடந்து, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் வசனங்களை இறக்கி உண்மைப்படுத்தி விட்டான், தூய்மைப்படுத்தி விட்டான். எந்த பிரச்சனையும் கிடையாது. 100%
ரொம்ப தூய்மையானவர்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நிரூபித்துட்டான். இந்த குர்ஆன் நபியின் காலத்தில் இறங்கியது. இந்த வசனம் இன்றைக்கி நாம் பேசுகிறோம், நாளைக்கும் பேசுவாங்க, 10 வருடம் கழித்தும் பேசுவார்கள், 100 வருடம் கழித்தும் பேசுவார்கள். உலகம் அழியும் வரை நாயகத்துடைய துணைவியர் தூய்மையானவர்கள் 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 என்பதை பேசிக்கொண்டே இருப்பார்கள். வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன கற்பனை. இதே நிகழ்ச்சி நாயகத்துக்கு வஃபாத்துக்கு பின்னால் நடந்திருந்தால், நாயகத்துடைய ஹயாத்துக்கு பின்னால் நடந்திருந்தால் இது இல்லைங்கிறது என்ற ப்ரூவ் பண்ணிடலாம், வேறு விஷயம். ஆனால் குர்ஆன் வந்திருக்குதா? குர்ஆனுடைய யாரோடு முடிந்து போனது? நாயகத்தோடு முடிந்து போனது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்தோடு அவருடைய முடிவு. குர்ஆன் கத்தம் ஆயிடுச்சு, வஹி வராது. வஹி வரக்கூடிய காலத்தில் இந்த செய்தி நடந்தது. இப்படியெல்லாம் கிடையாது. 100% பியூர் உங்கள் வீட்டு துணைவியார் எல்லாம் அவ்வளோ தூய்மையாக அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமறையான குர்ஆனில் கூறியிருக்கின்றான், மக்களுக்கு பறைசாட்டியிருக்கின்றான். எனவே இது நன்மைதானே, தீமைன்னு நினைக்காதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அன்பர்களே, நாம் பார்க்கக்கூடிய விதத்தில் நாம் இருக்கின்றது. அன்பர்களே, நாம் பார்க்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கின்றது. நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் எப்படியானது என்பதை நாம் பார்க்கிற விஷயத்தில் தான் இருக்கின்றது. கொஞ்சம் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு மிக சிறந்த பகரத்தை தருவான். ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் பாருங்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க 2 பேரும் கணவன் மனைவி அதே நேரத்தில் சிறந்த கணவன் மனைவி. சிறந்த கணவன் மனைவி ஏன்னு சொல்கிறான்னா, நாயகத்திடம் என்னவெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்விட்ட கேட்டு விஷயத்தை அப்படியே மனைவி கிட்ட வந்து அப்படியே ஒப்படைப்பார்கள், அப்படியே சொல்லுவார்கள். நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுவார்கள். இன்றைக்கி எதெல்லாமா பேசுகின்றோம், எங்கெங்கே உள்ள விஷயத்தை எல்லாம் பேசுகிறோம், குடும்ப விஷயத்தை எடுத்து பேசுகிறோம். மற்ற விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நாம் நம்முடைய துணைவியோடு பகிர்ந்து கொள்கின்றோமா? அதுக்கு குடும்பத்தை நேரம் வைத்திருக்கின்றோமா என்றால் பல நபர் கேள்வியில் இல்லை என்றுதான் வருகின்றது, இல்லையா? ஹஜரத் அபூ சல்மா நபியிடத்தும் கேட்ட விஷயத்தை எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இன்றைக்கி ஒரு செய்தி சொன்னார்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள்? யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனை தந்து அந்த சோதனையில் அவர் பொறுமையாக இருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சோதனை இழப்பாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் இருக்கலாம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு ஒரு துவா சொன்னார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப்லி ஹைரன் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முசீபத்தி வ அக்லிஃப்லி ஹைரன் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, இந்த கஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது, இதற்கு நீ தான் கூலி தரணும், நான் இழந்ததை விட சிறந்த பகரத்தை நீ எனக்கு தரணும் எனது ஒருவர் துவா செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஏற்பட்ட இழப்புக்கு கூலி கொடுப்பான், அவர் இழந்ததை விட மிக சிறந்ததையும் கொடுப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னு சொல்லி ஹஜரத் அபூ சல்மா உம்மு சல்மா எல்லா இடத்தில் சொல்கின்றார்கள். இது ஒரு செய்தி. கொஞ்ச நாள் கழித்து உஹது யுத்தத்துக்கு போனார்கள். அபூ சல்மா அவருக்கு ஒரு சின்ன காயம் பட்டுச்சு. திரும்ப வந்தார்கள். அந்த காயமே பெருசாகி கடைசி அதுவே மௌத்துக்குள் போய் ஏற்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு அந்யூன்யம் அவர்களின் வரலாற்றை நீங்கள் வாசித்தால் கண்ணீர் தொட்டுதான் பக்கங்களை திருப்ப வேண்டும். ஒரு குடும்பமே சேர்ந்து இந்த மார்க்கத்துக்காக தியானம் செய்த ஒப்பற்ற குடும்பத்துக்கு சொந்தக்காரர்கள், கணவன் மனைவி சின்ன பிள்ளை, அவ்வளோ சிறப்பான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்கார பெண்மணி. கணவன் இறந்துட்டாங்க, தன்னந்தனியாக மதீனா நிற்கின்றார்கள். குடும்பம் கிடையாது, உறவு கிடையாது, யாருமே இல்லை. இப்போ அந்த அம்மாவுக்கு வரக்கூடிய சிந்தனை தன் கணவன் சொல்லி கொடுத்த அந்த ஹதீஸ் ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகத்துக்கு பேர் வந்த உடனே அந்த அம்மா அந்த ஹதீஸ் அதை ஞாபகப்படுத்தி மறுபடியும் இன்னா லில்லாஹி சொல்லிவிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி
வ அஹ்லிஃப்லி ஹைரன் மின்ஹா. இந்த துவா ஓதி சொன்னார்கள், அபு சல்மா, எனக்கு அப்படி ஒரு கணவர், அவரை மாதிரி ஒரு கணவர் உண்டா? இப்போ நான் இழந்து விட்டேன், அவருக்கு நிகராக அல்லது அவரை விட சிறந்தவராக எப்படி யார் எனக்கு கணவராக வர முடியும் என்ற ஆற்றாமையில் அந்த அம்மா வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த வார்த்தையை வரலாற்று எழுதுகின்றார்கள். அந்த அம்மா சொல்லிவிட்டு சொன்னார்களாம், என்றாலும் ரசூல்லா சொல்லியிருக்கின்றார்கள், அதில் 100 இல்லை 1000 லட்சம் அர்த்தம் இருக்கும். நான் அல்லாஹுக்காக வேண்டி பொறுமை காக்கின்றேன். அப்படியே வரலாற்று பக்கங்களில் போனால் கொஞ்ச நாளைக்கு பின்னால் ஹஜ்ரத் அபு பக்கர் எல்லாம் பொண்ணு கேட்கின்றார்கள், மாட்டேங்கிறாங்க. உமர் எல்லாம் பொண்ணு கேட்கின்றார்கள், மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ரசூல்லாவே வந்து பொண்ணு கேட்கின்றார்கள். உங்களை நான் நிக்கா செய்து ஆசைப்படுகிறேன், நிக்கா செஞ்சுக்கிட்டார்கள். அன்பு சகோதரி, அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தை, அல்லாஹ் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டான், சிறந்த பகரத்தை தருவான். இழப்பு தான், ஈடு செய்ய முடியாத இழப்பு தான், கஷ்டம்தான், பொறுத்து கொள்ள முடியாத கஷ்டம்தான். என்றாலும் ரசூலின் வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். நிச்சயமாக நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த கூலி நபியை கணவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாட்டி கொடுத்தான். இப்போ நபியை விட உலகத்தை சிறந்த உண்டா? அபு சல்மா விட மிஞ்சியவர் ஆட்சி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வாழ்க்கையின் தன்னம்பிக்கை ஒருபொழுதும் இழந்துவிடக்கூடாது. சிரமங்கள் கஷ்டங்கள் வருகிற சமயத்தில் எப்படி ஒரு மனிதன் அதை கையாள வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்க்கைக்கு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து செல்ல வேண்டும், மொத்தமாக மனதால் துவண்டு எதையெல்லாம் கற்பனை பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் நடந்துருமா, இப்படியெல்லாம் நடந்துருமா என்று யோசித்து கடைசி இருக்கிற வாழ்க்கையை நாம் சூனியமாக்கி கொள்ளக்கூடாது என்பதை மார்க்கம் அழகாக சொல்கின்றது. ஒரு 10 வயது சிறுவன் நடந்த உண்மை சம்பவம். அந்த சிறுவனுக்கு உடலில் ஒரு பாதிப்பு. தாய் அழைத்து கொண்டு போகிறார். மருத்துவ இடத்தில் போய் எல்லாம் விசாரித்தா கடைசி மருத்துவர் சொல்லியிருக்கின்றார், பிள்ளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த அம்மாவால் தாங்க முடியவில்லை. எப்படி தாங்க முடியும்? 10 வயது குழந்தை. இப்படி ஒரு பிரச்சனை. பையன் வெளியே வந்தவுடனே கேட்டான், என்னம்மா எனக்கு பிரச்சனை? அம்மா சொல்லிச்சு, ஒன்றுமே இல்லைடா தம்பி, உன்னோட உடம்புல கொஞ்சம் பூச்சி இருக்குதா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த பையனுக்கு இயற்கை பழக்கம் இருந்துச்சாம். வீடியோ கேம் விளையாடுவானாம், எதையாவது ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பானாம். 6 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை. 6 மாதம் கழித்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வருகின்றார்கள். வந்த உடனே டாக்டருக்கு ஆச்சரியம், மிராக்கல் இருக்கின்றது, ஆச்சரியமாக இருக்கின்றது, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் பியூராக இருக்கின்றது. பையன் ஒரு புற்றுநோய் கூட அந்த அடையாளம் தெரியலை அப்படி அந்த சொல்கின்றார். அப்போ வெளியே வந்த உடனே அம்மா கேட்டுச்சான், என்னடா தம்பி செஞ்சா நீ? அப்படி நீ தான் சொன்னாலாம்மா, என் உடம்புல வந்து பூச்சி இருக்கின்றன. நான் வீடியோ கேம் விளையாடும் போதெல்லாம் ஷூட்டிங் பண்ணும்பொழுது நினைச்சிருக்கின்றேன், அந்த என் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பூச்சியை நான் சுடுறேன், அந்த பூச்சி நான் சுடுறேன் என்று ஒவ்வொன்றா நினைத்து சுட்டேன் என்று அந்த பையன் சொன்னும்போது தாய் உணர்ந்தாதாம் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கை அவனுடைய உடம்பில் மிகப்பெரிய மாற்றத்தை தந்துகின்று. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான். எந்த கட்டம் வந்தாலும், எந்த சிரமங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் கவலைகள் வந்தாலும் அவன் இருக்கிறான் நம்மோடு என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை நாம் எவ்வளோ பெரிய விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி ஆற்றலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான் என்பதை நாம் மேலே கூறிய நிகழ்ச்சியிலும் நாயகத்துடைய வார்த்தைகளும் நமக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த நட்பாக்கியத்துக்குரிய சிந்தனையோடு வாழக்கூடிய நட்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி அருள் புரிவானாக. ஆம்.